நாய்ஸ் கை தூக்கி நான் தான்டா நம்பர் 1 இன் இந்தியா போட் அவன் ஹெட்செட் தயாரிச்சிட்டு இருந்தான், ராக்கர்ஸ் நெக் பேண்ட் தயாரிச்சிட்டு இருந்தான், திடீர்னு வாட்ச் எடுத்துட்டு வந்தான். அதே மாதிரி போல்ட் ஆடியோ அப்படின்னு ஒருத்தன் பேர்லயே போல்ட் ஆடியோன்னு இருந்தானா அவனும் வாட்ச் செஞ்சுட்டு இருந்தான். அதே மாதிரி போல்ட் ஸ்பீட்ல வந்துகிட்டே இருக்கான். ஃபயர் போல்ட் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஃபயர் பண்ணிக்கினே இருக்கிறான். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம திரும்பியும் இந்த ஓவர் ரேட்டட் சீரிஸ், இந்த சீரிஸ்க்கு பேரே ஓவர் ரேட்டட்னு வச்சிடலாமா? ஓவர் ரேட்டட். ஆமாங்க, சும்மா ஓவரா பில்டப் மட்டும்தான் இருக்கு, சத்தமே இல்லையப்பா. சத்தம் எப்படி இருக்கும், காது கேட்டாதானே, அந்த மாதிரி தான். அதாங்க ஓவர் ரேட்டட் சீரிஸ். இதுல நாங்க வந்து சில நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கோம். ஆல்ரெடி ஜிம்மு பத்தி ஒன்று வந்திருக்கும், இன்னும் நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஜிம் ஓவர் ரேட்டடானா ஜிம் ஓவர் ரேட்டட் இல்ல, ஜிம்மோட பிளான் தான் ஓவர் ரேட்டட். நம்மள்ட்ட நிறைய பிளான் இருக்கும். நம்மள்ட்ட 1 இயர் போட்டீங்கன்னா நம்ம 3 months ஃப்ரீயா தருது. அப்புறம் நீங்க ஆனா 1 month தான் வருது. நிம்பல் கன்சிஸ்டன்சி செக் செய்து. ஆமா, ஸோ அதெல்லாம் செய்யலாம் மாட்டோம், அதான் பிரச்சனை. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து வாட்ச் எப்படி ஜிம்முக்காக ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா வாட்ச் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி வாங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க, வாங்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊர்ல வாட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வாட்சஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுலயும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வருஷம் ஸ்டார்டிங்ல Q1ல எடுத்துக்கிட்டா நாய்ஸ் கை தூக்கி நான் தான்டா நம்பர் 1 இன் இந்தியா. போட் அவன் ஹெட்செட் தயாரிச்சிட்டு இருந்தான், ராக்கர்ஸ் நெக் பேண்ட் தயாரிச்சிட்டு இருந்தான், திடீர்னு வாட்ச் எடுத்துட்டு வந்தான். அதே மாதிரி போல்ட் ஆடியோ அப்படின்னு ஒருத்தன் பேர்லயே போல்ட் ஆடியோன்னு இருந்தானா அவனும் வாட்ச் செஞ்சுட்டு இருந்தான். அதே மாதிரி போல்ட் ஸ்பீட்ல வந்துகிட்டே இருக்கான். ஃபயர் போல்ட் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து ஃபயர் பண்ணிக்கினே இருக்கிறான். ஃபயர் போல்ட் தான் இந்தியாஸ் நம்பர் 1 ஆயிட்டான். பார்த்தா விராட் கோலி வராரு அதை கட்டிட்டு. இதுக்கு இடையில குறுக்கால பூந்து பாத்தீங்கன்னா மிவி இருக்கு, பீட்ரான் இருக்கு, போட்ரானிக்ஸ் இருக்கு, ஃபாஸ்ட் ட்ராக்ல இருக்கு, வாட்ச் ஆஸ்பெக்ட்ல ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு, சாம்சங் இருக்கு, இது ஹானர், ஹுவாவே, மீ எல்லாத்துலயும் பேண்ட் இருக்கு, அமேஸ்ஃபிட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கலர் பிட்ஸ், கிராஸ் பிட், என்னென்னமோ பேர் இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரி, அதான் இவ்வளவு இருக்கு. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் வந்து வாட்ச் வாங்குறது எதுக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது. ஒரு பாயிண்ட். ஆனா மோஸ்டா உங்களுக்கு வாட்ச் தேவையா? வாட்ச் தேவை. இந்த வாட்ச் தேவை, ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு தேவையா? அது ஸ்மார்ட் வாட்ச் தானா? That's an important thing. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ அமேஸ்ஃபிட்ல நீங்க வந்து 5000 ரூபாய், 10000 ரூபாய், 15000 ரூபாய், 20000 ரூபாய்க்கு வாங்கினாலும் கூட அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர், ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யாருக்கு யூஸ் ஆகுன்றதையும் நாம வச்சுக்கோங்க. பிளஸ் உண்மையிலேயே நான் ஒன்று சொல்றேன், கையில போன் வச்சிருக்கேன், இதுலயே போன் வச்சிருக்கேன், 2 போன் எனக்கு எதுக்கு, ஒன்னே மெயின்டைன் பண்ண முடியல. அப்படியும் ஒரு சிலர் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா வாட்ச் LTE அப்படிங்கிறத ஆப்பிள் வாட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு பெரிய சமுத்திரத்துக்கு நடுவுலையோ இல்லாட்டி ஒரு பெரிய ஏரிக்கு நடுவுலையோ நின்று ஃபோன் பேசி காட்டுவாங்க. அதாங்க, அதான் ஒருத்தர் பாக்கெட்ல ஃபோன் வச்சிருக்காரு. நடுவில் 12 மணிக்கு நான் ஏன் சுடுகாட்டுக்கு போனோம் நீ கேட்கலாம். பாக்கெட்ல ஃபோன் வச்சிருக்கா, அதை எடுத்து பேசி இது எதுக்கு இப்படியே வச்சுட்டு பேசிட்டு. நீங்க வந்து வெளியில ஒர்க் அவுட்டுக்கு போறீங்க, அப்போ வந்து பாக்கெட்ல ஃபோன் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி ரிஸ்ட்ல வைக்கிறதுக்கோ கஷ்டமா இருக்குன்னு அவங்க அதுதானே யூஸ். ஆனா நம்ம ஆளுங்க அதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறாங்க. நீ அவசரப்படாத, உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்க பண்றதை சொல்றேன். ஒர்க் ஆகாத வாட்சை கூட கையில கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையன் ஒருத்தர் இருக்கான், சார்ஜரை தொலைச்சிட்டானா கேட்டுட்டு இருக்கான். வாட்சை மட்டும் வச்சுட்டு கூட சுத்துறவங்களை பாத்திருக்கேன். அதாவது வாட்ச் ஆன்லயே இருக்காதுங்க, சார்ஜரை ஒருத்தர் தொலைச்சிட்டு வாட்ச் கட்டிட்டு வராங்க பாருங்க. சரி, அது ஆன்லயே இருக்காது. சரியா? சரி, ரைட். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இருந்தாலும் இது வந்து ஓவர் ரேட்டட் ஆக காரணம் என்னன்னா, வாட்ச் வச்சிருந்தா என்னமோ பெரிய கெத்து மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு. சைக்காலஜிக்கலா எல்லாரும் அடாப்ட் ஆகி. இன்னொன்னு என்னன்னா, இப்படியே போன் எடுத்து இப்படி பேசலாம், இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ்ல பேசலாம், பெட்டரா கால் பேச முடியும். இருந்தாலும் இந்த வாட்ச்ல தான் நான் கால் அட்டெண்ட் பண்ணி பேசுவேன்னு சொல்லி அந்த நாய்ஸ்ல நீங்க பேசுற வேதனை தெரியும். எதிர்க்க இருக்க ஹெட்செட் போட்டு நீங்க பேசுறது அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்ல கேட்க எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கேயோ கூட்டத்துல இருந்து கத்துற மாதிரி இருக்கும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, வீட்ல அமைதியா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு மொக்கையான ஒரு ஃபேன் சவுண்ட்ல இருந்து பின்னாடி அம்மா வளர்க்குற சப்பாத்தி கல் வரையும் கேக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. சரி, இப்போ இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வாட்ச் ஒரு பக்கம் இருக்கும்போது பேண்ட் ஒரு பக்கம் போகும். எஸ், பேண்ட் யூசர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பேண்ட் யூசர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்னு அவனுக்கு அதை என்னைக்குமே பீத்திக்கிட்டது இல்லைண்ணே. ஃபிட்னஸ்க்கு வச்சுப்பாங்க, அப்படியே போயிட்டு அதை வாட்சாவும் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நம்ம பசங்களே தான் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணீங்க ஊஃப் அப்படின்னு ஒரு பிராண்ட் இல்லையா? அது என்னன்னு பார்த்தா விராட் கோலில இருந்து எல்லாரும் அதை கட்டியிருக்காங்க கையில. அது பேசிக்கா என்ட்ரி லெவல் வித்தவுட் எனி டிஸ்பிளே 30,000 rupees. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் அதில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கு. ஆனால் 30,000 ரூபாய்னும் போது தான் ஒரு பேக் அடிக்க. ஃபாஸ்ட் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் ஒன் விட்டுட்டு இருந்தான் ரிஃப்ளெக்ஸ்ன்ட்டு, வெறும் பேண்டு தான் இருக்கும், லைட் மட்டும் எரியும் டைமோட.
நல்லா இருந்தது. அது அதிகபட்சம் ஸ்டெப் கவுண்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே அதில் எது பண்ண முடியும்னு எனக்கே தெரியாது. மீ பேண்ட் 1 வரும்போது கூட நிறைய பேர் வந்து ஸ்டெப் கவுண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே அப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. இவ்வளவு நாள வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்கும், அது வேற விஷயம். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எல்லாரும் நடந்துகிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா அதாவது ஸ்டெப் நம்ம டெய்லி வச்சுட்டு தான் இருக்கும், இருந்தாலும் அது எவ்வளோ நம்பர்ஸுங்கிறத நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியுங்கிறத எல்லாருமே ரியலைஸ் பண்ணும்போது ஆச்சரியப்பட்டாங்க. ரெண்டாவது எல்லாருமே செடன்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஏன் வந்து நம்மளோட ஸ்டெப்பை கவுண்ட் பண்ணக்கூடாது, இல்லை அடிக்கடி எழுந்துறீங்க செடன்டரி ரிமைண்டர். ஆமாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பேண்டுக்கு மூவ் ஆகும்போது இதெல்லாமே அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா அங்கே தான் வந்து வாட்ச். ஏன்னா இந்த பேண்டுக்குள்ளே வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா வெறும் 3 LED லைட்டு தான் இருந்தது மீ பேண்டில். அது ஏன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா 1000 ரூபா. எஸ், அதனால அது ட்ரெண்ட் நல்லா இருக்கும்ண்ணே. இங்கே இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நான் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். அதுலேருந்து அந்த சின்ன இந்த ரவுண்ட் ஐக்கான நம்மனா இங்க அது வந்து மீ பேண்ட் 2 அண்ட் அபோல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ரவுண்ட் இருக்கும். HRX எடிஷன்லாம் வந்ததுங்க. மீ பேண்ட்ல இருந்து HRX எடிஷன் வந்தது, கலர் கலரா பேண்ட் எம்புட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததா. ஆக மொத்தம் வந்து இனிஷியலா யாரா இருந்தாலும் வெயிட் லாஸ்க்குள்ள போகும்போது வாக்கிங், வெறும்னே இந்த வாக்கிங்கிற ஒரு விஷயத்துல 8000 ஸ்டெப் இல்லாட்டி 10,000 ஸ்டெப் டார்கெட் வச்சுக்கிட்டா நல்லது. இதுல நான் பேண்டை யூஸ் பண்ணி இந்த 10,000 ஸ்டெப் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டே ஃபுல்லா அப்படின்னும் போது பேண்டில் மார்ஜின் ஆஃப் எரர் அதிகம். நீங்கள் சும்மா கையாட்டினீங்கனாலும் சரி, சைக்கிள் ஓட்டினீங்கனாலும் சரி, பைக் ஓட்டினீங்கனாலும் சரி, காரில் போனாலும், பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும் கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல அப்படி பார்த்தா மொபைலில் இருக்க சென்சாரே அதை பண்ணும்ல. மொபைலில் இருக்கிற சென்சார் நான் இன்னைக்கு ஆக்சுவலாக வாக்கிங்கிற ஒரு விஷயம் நான் தனிப்பட்ட முறையில் ஒர்க் அவுட்டாக போகலை. ஆனால் என் தலைவன் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஸ்டெப் காட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 12,000 ஸ்டெப், 12,645 ஸ்டெப்ஸ். ஆனால் 12,000 ஸ்டெப்லாம் நான் போகல. மிஞ்சி போனால் நான் வந்து ஒரு 3,000 ஸ்டெப்பு போயிருப்பேன். நம்ம ஆளு பைக்கில் ஸ்பீட் பிரேக்கர் 4 வாட்டி வைப்ரேட், நம்ம ஊர் ரோடுக்கு நல்லா வைப்ரேட் ஆயிருப்பாப்புல கால்குலேட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டும் போது வைப்ரேட் ஆகும்ல, அப்பயும் வந்து கால்குலேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பேண்டில் நடக்கும். எஸ், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எராடிகேட் பண்ணது வந்து இருக்கலே கொஞ்சம் நல்ல வாட்சஸ்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ எப்படின்னா அமேஸ்ஃபிட் வாட்ச் இருக்கு அப்படின்னும் போது நான் கையில இப்படி வந்து போனை வச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே நான் நடக்கிறேன் அப்படின்னு, இல்லாட்டி ஒரு VLC பிளேயர்ல ஒரு ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே நடக்கிறேன்னு. இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கை இப்படியே இருக்கு பார்த்தியா, இந்த இடத்துல ஃபோன் இப்படி ஆடினா நம்ம எப்படி படிக்க முடியும்? புரியுது. ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணுவோம். ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணும்போது வந்து இப்போ ரெட்மி வாட்ச் 5 ஆக்டிவ், ரெட்மி வாட்ச் 5 லைட்டு, இந்த மாதிரியான வாட்ச்லாம் என்ன பண்ணுதுன்னா கவுண்டே பண்ணாது. புரியுது. ஒரு 1000 ஸ்டெப் நடந்திருந்தா 200 தான் கவுண்ட் பண்ணும். சாலா இவ்வளோ நேரம் நடந்திருக்கேன் நான். அதுவே வந்து அமேஸ்ஃபிட் வாட்சோ, OnePlus வாட்சோ, சாம்சங் வாட்ச் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெட்டரான வாட்சஸ் ஸ்மார்ட்ஸ் இருந்தா அந்த நடக்கும்போது 1000 ஸ்டெப்ஸ் நடந்திருந்தீங்கன்னா 950 ஸ்டெப்ஸ் அது ட்ராக் ஆகும். புரியுது. 50 ஸ்டெப்ஸ் ஆனால் மிஸ் ஆகலாம் அப்ராக்ஸா. சரியா? அது ஏன்னா நீங்கள் இப்படி ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணி நடந்துட்டு இருப்பீங்க. அதனால இப்படி இந்த கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆடவே ஆடாது, பக்கத்து கை ஆடிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால பட்ஜெட் வாட்சஸ் அப்படின்னு போகும்போது இல்லாட்டி பேண்டில் வந்து ஓவர் அக்கவுண்ட் பண்ணுது. ஒரு சில பட்ஜெட் வாட்சில் இந்த மாதிரி கை ஷேக்கே ஆகலைன்னா கவுண்டே பண்ண மாட்டேன்ற முடிவுக்குள்ளே போயிடுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட்னஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பேண்ட் வேணும்னு நினச்சா, ஃபிட்னஸ் ஆஸ்பெக்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆமாம், இப்போ இந்த 1500 ரூபாய்க்கு நம்ம ஊரில் நிறைய வாட்ச் கிடைக்குது. 1000 வாட்ச் பற்றி சொல்லுங்க. அதான் சொல்கிறேன். இந்த 1000 ரூபா 1500 வாட்ச் தெரியுமா? என்ன ஃபயர் போல்ட் அதில் இருக்கு. ஆப்பிள் வாட்ச் ஏன் அந்த பேண்டு கூட அதே மாதிரி கொடுத்தாங்க, பேண்டு உட்பட. ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா அப்படிங்கறத வந்து நீங்க இவங்க எல்லார்கிட்டயுமே பார்க்க முடியும். அதே மாதிரி இருக்கும், 2 பட்டன் இருக்கும். இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா க்ரௌன் இருக்கும். அதை சுத்தனீங்கன்னா UI எல்லாம் சுத்த முடியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடமைக்குன்னு எல்லா பிராண்டும் வாட்ச் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நத்திங், அதான் நத்திங்கோட தான் CMF. அதாவது வாட்ச் எடுத்துட்டு வரணுன்றத ஒரு கடமையாவே மாத்திட்டாங்க. கடமைக்கு எல்லாரும் விடுறான், நம்மகிட்ட இருந்து ஒண்ணு விடு, சைனால இருந்து கூப்பிட அவனை, எடு சைனா இங்க வா, அவன்கிட்ட இருந்து தான் எல்லா வாட்சும் வருது. இல்ல நினைச்சேன் விக்கியோட நிலைமையை நினைச்சேன், வேற எப்படி சொல்லிட்டியா, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பீஸ் அவுட். சரி, இந்த இடத்துல என்ன ஹைலைட்னா, இப்போ இந்த மாதிரியான வாட்சஸ் வந்து CMF வாட்ச் ஓரளவுக்கு ஓகே. ஆனா இந்த 1500 ரூபா வாட்ச் ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்கும். ஆனா LCD பேனல் தான் இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் வராது. அந்த க்ரௌனுக்கு பெரிய அளவுல யூஸ் கேஸ் இருக்காது. சிம் கார்டு போடுற அளவுக்கு சப்வே சர்ஃபேஸ் டெம்பிள் ரன்லாம் எடுத்துட்டு வரானா அவன். அது வந்து 5000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆண்ட்ராய்டே அதில் ரன் ஆகும். அது வாட்ச்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இல்லை பேட்டரி லைஃப் சுத்தமாக இருக்காது. எதுலலாம் வந்து இந்த சிம் கார்டு சப்போர்ட்டும் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் அளவுக்கு இருக்கும், அதில் வேலைக்கு ஆகாது. அதே சமயம் இந்த 1000-1500 ரூபா வாட்சில் எப்படின்னா ஸ்டெப் கவுண்ட் ஒரு பக்கம் ஓகேங்கிற அளவுக்கு இருக்கும். அக்யூரசி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஃபோன் கால் பேசலாம், ஆனால் ஃபோன் கால் குவாலிட்டியும் பெருசாக இருக்க போகிறதில்ல.
அடுத்து என்னன்னா அதுக்குன்னு ஆப், இதுதான் இருக்கலே பெரிய பிரச்சனை. இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆப் இருக்கும். இப்போ போல்ட்ல போய் தேடினா 6 ஆப் காட்டும். 6 ஆப். நம்ம தேடி பார்த்தோமே ஒரு நாள் லிஸ்டா வந்தது போல்ட்ல இருந்தே எங்களுக்கு. போல்ட் ஃபிட் டிட் டட்டி டிட்னு போகும் இருந்ததுங்க. சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல கன்சிஸ்டன்சி அவங்களோட ஓவரால் எக்கோசிஸ்டம் ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே அடி வாங்குது. ஸோ நீங்க பேசிக்கா டைம் பார்க்கறதுக்கும் ஷோகேசிங்காகவும் டைம் பார்க்கறதுக்கு எல்லா வாட்சும் நல்லா இருக்குங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லா வாட்சும் நீங்க டைம் பார்க்கலாம், அந்த வால்பேப்பர் வச்சுக்கலாம், டிசைன் கூட நல்லா தான் இருக்கும், ஹோம் ஸ்கிரீன் டிசைன். சரியா? அதுக்கு ஓகே. பட் இப்போ நான் வந்து ஸ்டெப் கவுண்ட் வந்து ரொம்ப தீவிரமா பண்ண போறேன் அப்படின்னும் போது நான் கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு 2000-3000 ரூபாய்க்கு அமேஸ்ஃபிட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி என்ட்ரி லெவல் வேணாம். ரெண்டாவது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னீங்களா, இப்போ அமேஸ்ஃபிட் நான் பல வருஷமா யூஸ் பண்றேன். இதுக்கு இடையில நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கடந்த 5 வருஷமா நான் வந்து இந்த ஆக்டிவிட்டிக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த 5 வருஷத்துல அமேஸ்ஃபிட்ல மட்டுமே நான் வந்து ஒரு 3 வருஷத்துலேருந்து 3.5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுல ஒர்க் அவுட் ரெக்கார்ட் நம்ம போக முடியும். இந்த ஒர்க் அவுட் ரெக்கார்டுக்குள்ள போகும்போது ஆல் டைம் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். இப்போ 18,500. சரியா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 வருஷத்தோட மொத்த டேட்டாவும் இங்க இருக்கு. இந்த 3 வருஷத்தோட டேட்டாவையும் நான் போய் தேடலாம், ரெஃப்ரெஷ் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு அக்யூரசி, இந்த அளவுக்கு கிளவுட் ஸ்பேஸ் இருக்கா, இது வந்து பட்ஜெட் வாட்ச்ல கிடைக்காது. நீங்க உங்களே மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பர்சனல் பெஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து நீங்க இதுல தான் பார்க்க முடியும். இப்போ இங்க கீழே போனேன்னா நீ உன்னோட ரெக்கார்ட்ஸ்ன்னு போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான டேட்டாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஒன்று OnePlus வாட்ச் இனிமே தான் இப்போ தான் இருக்குது, OnePlus வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி கூகுளோட பிக்சல் வாட்ச் 1, 2, இப்போ 3. ஸோ இந்த மாதிரி இல்லாட்டி சாம்சங் வாட்ச், அது எத்தனை வருஷமா இருக்குது. ஸோ சாம்சங் வாட்ச் ரொம்ப வருஷமா இருக்குது. சரியா? இப்போ சாம்சங் ஹெல்த், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்னா, இந்த டேட்டாவை இவ்வளோ வருஷத்தோட டேட்டாவையும் கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ். இது வந்து உங்களுக்கு 1500 வாட்ச்ல கிடைக்குமானா கிடையாது. பட் 1500 வாட்ச்ல இது கிடைக்கலாம், பரவாயில்ல. அது என்னென்ன அந்த சென்சாரை பற்றி பேசுவோம் வாங்கினேன். எதுக்கு நான் ஆக்சிஜன் ட்ராக்கரு, அது எதுக்கு ஹார்ட் பீட் உண்மையிலே ட்ராக் பண்ணிட்டானே. பிபி என்ன, எனக்கு இருக்க பிபிக்கெலாம் அந்த வாட்ச் வெடியணும் டெய்லி, அது ஏன்னா வெடிய மாட்டேங்குது. என்னென்ன பிபி ட்ராக் பண்ணுது, என்னென்ன ஸ்லீப் ட்ராக் பண்ணுது, அது சொல்லுங்க. ஆக்சுவலாக இதில் என்னதான் அது பண்ணுது? இந்த ஸ்லீப் ட்ராக்கிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக்ங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து இப்போ இருக்கிற வாட்சஸ் நல்லா பண்ணுது. இதுக்கு முன்னாடி வந்து அமேஸ்ஃபிட்டும் ரெட்மியும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ரெட்மின்னு சொல்கிறத விட ஷாமி பேண்ட் இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கேட்சப் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஆப்பிள் வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்லீப் ட்ராக்கிங்கில் ஓரளவுக்கு வந்திருக்காங்க. இதுவே வந்து இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் டீரெக்ஸில் வந்து அமேஸ் ஆகிருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டீரெக்ஸ் Gen 1 யூஸ் பண்ணுறேன். நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன், எழுந்திருக்கிறேன், காலைல எழுந்திருக்கிறேன், 4 மணிக்கு சைக்கிள் ஓட்டலாம், எழுந்திருக்கிறேன், மழை பெய்யுது. புரியுது. அட என்னடா இது, சரி ரெடி ஆகிறேன், சரி மழை நிற்குமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கீழே வந்துட்டு அப்புறம் சுடுதண்ணெலாம் குடிச்சிட்டு அப்படியே சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பலாமா அப்படின்னு பார்க்குறேன், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. சரி ரைட்டு போய் படுத்துட்டேன் 5 மணிக்கு. ஓகேயா? போய் படுத்துட்டு திரும்ப 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். வெயிட் பண்ணு, அதான் தூங்கிட்டு திரும்ப நான் எழுந்திருக்கிறேன். நான் எழுந்திருக்கிறேன், பார்த்தா டைம் வந்து 6. ஓகே, இந்த 1 ஹவர் நான் தூங்குனதையும் திரும்ப ட்ராக் பண்ணுவோம் நேப்னு. இப்போ மத்தியான நேரத்தில் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க்கில் இருக்கேன். டெஸ்கில் வந்து செம்ம டயர்டாக இருக்குது. காலிலேருந்து ஒர்க்கு டெஸ்கில் நீ வந்து சாயிற, டெஸ்கில் நீ சாஞ்ச அந்த 15 நிமிஷத்தையும் கவுண்ட் பண்ணும். புரியுது? கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருக்கோம். 15 நிமிஷம் நீ தூங்கி, நீ 15 நிமிஷம் வேலை செய்யாமல் படுத்திருக்கேன், ரூம் மேனேஜருக்கு அனுப்பி விட்றேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட மவுஸை கொடுத்துடணும். நீ ப்ரோ ஆஃப் ஆகும்போதெல்லாம் தள்ளிட்டு மட்டும் வை ப்ரோ, ஒரு நிமிஷத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் மவுஸ் ஆட்டிருங்க. நான் சொல்கிறேன், இந்த 1500 ஸ்மார்ட் வாட்ச்லாம் நானும் சரி, நான் இல்லை, காலேஜில் இருக்க பலர் வந்து என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாம் வரும்ல, எக்ஸாமு அப்போ வந்து வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பு அதில் அனுப்பிடுவோமா, அந்த 1500 வாட்சில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் கிளியரே பண்ண வேணாம், எடுத்துகிட்டு போய் உட்காந்துருவோம். அதில் போய் படிப்பீங்க? படிப்போம், எக்ஸாமில் உட்காந்து படிப்போம், வேறு எதுவும் பண்ண மாட்டோம். படிக்க மாட்டோம். இல்லை ஹைலைட் கேளுங்களேன், அது எந்த அளவுக்கு தெரியும், எந்த கிளாரிட்டியில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு லென்ஸ் போட்டு ஜூம் பண்ணி தான் படிக்கணும். படிக்கிறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. எக்ஸாம் ஹாலில் படிக்காமல் வேற என்ன படிக்க சொன்னார் அப்பா. உங்கள் அப்பாவும் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போகக்கூடாது, நீ தான் எடுத்துன்னு போகிற, இப்போ காட்ட மாட்டேன்னு. சரி ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான விஷயத்தை என்ன கேட்டால் வந்து ஆக்சுவலாக ஒரு சில எக்ஸாம் ஹாலுக்குலாம் வந்து வாட்ச் அலோடான்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் வந்து இருக்கல சீரியஸான எக்ஸாம்ஸ்க்கு நாட் அலோடு. நீங்கள் வந்து இந்த இன்டர்னல்ஸு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற எங்கேயா நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, சுவாஹா விட மாட்டாங்க. போயிடும், பார்த்துக்கோங்க. ஆமாம், எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் என்ன வேணா மாஸ்டர் படத்தில் வர தெரியுமா, லுங்கி உள்ள வச்சு சொல்லிட்டு அடிப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம முன்னாடியே அடிச்சுட்டு ஸ்டாப் மட்டும் கொடுப்பாங்க, காதில் தொங்க விட்டுக்கோங்க, இந்த பொண்ணு இந்த பொண்ணு, அவ்வளோதான். ஸோ அதான் கொஞ்சம் கடிதான். ஸோ மொத்தம் வந்து என்னென்னா சிம்பிள் ப்ரோஸ். இந்த இடத்துல வந்து வாட்ச் பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி இன்னும் நிறைய டேட்டா கொடுக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து ஏன் ஓவர் ரேட்டட் ஆகுது அப்படின்னா, ஏதோ இந்த 1000 ரூபா 1500 வாட்சுக்கு வந்து இவங்க லேபிள் வந்து ஸ்மார்ட் வாட்ச்னு ஒட்டுவாங்க. அது ஸ்மார்ட் வாட்ச்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ரெண்டாவது அந்த 1000 ரூபா 1500 வாட்ச் வாங்கினா நம்ம ஃபிட்னஸில் மாஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வரக்கூடிய டேட்டா நிறைய ஃபால்ஸாக தான் இருக்கும்.
ரெண்டாவது இந்த மாதிரியான வாட்சை கட்டிட்டு நான் சைக்கிளிங் போயிருக்கேன். 50 கிலோமீட்டர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஆட்டோ பாருங்க 100 கலரி பர்ன் பண்ணியிருக்கேன்னு. சைக்கிள் பக்கத்துலேயே 2 மணி நேரம் உட்காந்துருந்தாலே பர்ன் ஆயிருக்கும். இதுவும் அந்த ஜிம்ல ஒரு ட்ரெட்மில்ல ஒரு கலரி காட்டும் தெரியுமா, ரெண்டும் ஒரே லட்சணம் தான். இதுல என்ன ஹைலைட்னா அது காமன் அல்காரிதம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்பிள் வாட்ச் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும், இல்லாட்டி வந்து மற்ற வாட்ச் இப்போ அமேஸ்ஃபிட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாம்சங் வாட்ச் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட டேட்டாவை ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. இப்போ நரேஷ், ஓகே நரேஷோட ஏஜ் என்ன, ஓகே மேல், ஓகே ரைட், அடுத்து வந்து என்ன ஹைட்டு வெயிட் எல்லா டேட்டாவும் வாங்கிட்டு இதுக்கு ஒரு அல்காரிதம் ரன் பண்ணுவாங்க. இந்த அல்காரிதம் கூட எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட்டை வச்சு இந்த அல்காரிதம் மேட்ச் பண்ணி எவ்வளோ கலரி பர்ன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்டிமேட் போடும். 1500 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச்ல உண்மையிலேயே ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கா, அது ஒர்க் ஆகுமா, உண்மையிலேயே அவங்க சொல்ற அளவுக்கு ஒர்க் ஆகுமா, அவங்க சொல்றது ஒர்க் ஆகுமா, சொல்ற அளவுக்கு கொடுங்க, அதில் இருக்க ஃபீச்சர் ஒர்க் ஆகுமா சொல்லுங்க. அதில் சார்ஜர் என்ன சார்ஜர் அது, அந்த போகோ பின்னு ஏங்க எல்லா வாட்ச்லையும் அந்த போகோ பின்னோட தாங்க நான் சுற்றுறேன். ஏதோ அமேஸ்ஃபிட் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கான் அவ்வளோதான், வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு மாற்றின மாதிரி இல்லை. கரெக்ட் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு தாங்க நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் லோக்கலில் இந்த எப்படி கஸ்டம் காப்பி இதெல்லாம் போய்ட்டு 1500 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் டைமில் அமேஸ்ஃபிட்டில் பிப் 3 அந்த மாதிரி இப்போ நிறைய இருக்குது. அந்த மாதிரி வாட்ச் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா அட்லீஸ்ட் இதை விட வே பெட்டராக இருக்கும், கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். 1500 ரூபாய்க்கு கஸ்டம் இதெல்லாம் வாங்குறதுக்கு சுத்தமாக வேஸ்ட்டுங்க. வாங்கி ஒரு மாதத்தில் ஆஃப் பண்ணி ஓடாத வாட்சை கட்டிட்டு சுற்றுறது எதுக்கு நமக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சத்திய சோதனை. எஸ். ஸோ அதான் இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஓவர் ரேட்டட்னா என்னன்னா அந்த 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு அதில் ஃபோன் பேசுறது சத்தியமாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. வாங்கின புதுசில் 1-2 கால் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்க. அடுத்ததுன்னா மோஸ்ட்டாக வந்து எல்சிடி பேனல் வருது அப்படின்னாலும் அதில் நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வைக்க வாய்ப்பு இருக்காது. அப்படியே அமௌண்ட் வந்தாலும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சதை மறந்துட்டு நீங்கள் வாட்ச் சார்ஜ் போடுறதே ஃபோன் அளவுக்கு அது பிரைட்னஸ் இருக்காது. நீங்கள் வெளில போனீங்கன்னா ஃபோனில் தான் டைம்லேருந்து எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மனசில் என்ன தோணிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியும் ப்ரோ, நானும் ஒரு சில ஓவர் ரேட்டட் விஷயங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது என்ன தோணுதோ வாட்ச் கீழே போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு கண்டென்ட் நாங்கள் மறுபடியும் வருவோம், அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க. முடிஞ்சவங்க எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்க, எங்களுக்கு ஷேர் பண்ண இன்னும் கொஞ்சம் டேட்டா நல்லா இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் நிறைய புரியும் இந்த மாதிரி நிஜமால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. எக்ஸாக்ட்லி. எஸ் ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் சிவராணி, நரேஷ் பத்மநாபன். அதே சமயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறவங்க மட்டும் ஓவர் ரேட்டட் இல்லை, 40,000 ரூபா வாட்ச் வாங்கினா தான் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வாங்கி சும்மா வச்சிருப்பாங்க. அதுவும் ஓவர் ரேட்டட் தான். வரேன், அதுக்கும் வரேன் இன்னொரு பதிவு. பாப்போம். பை. ஹலோ.